வாழ்க்கையை மாற்ற நான் உனக்கு ஒரு அவகாசம் தருகிறேன். இதோ பார், அவர்தான் இயேசு. நீதிக்காக பசியோடு இருப்பீர்கள் என்றானால் என்னிடத்திலிருந்து நிறைவு பெறுவீர்கள். தேவனுக்கு நீங்கள் முதல் இடம் கொடுங்கள், உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவார். அன்பானவர்களே, அற்புதமான ஏப்ரல் மாதம் 24 புதன்கிழமை உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றோம். பிரியமானவர்களே, இந்த நாள் ஒரு இனிய நாள். இது ஆண்டவர் நமக்காக படைத்த வெற்றியின் நாள். இந்த நல்ல நாளில் இயேசு சுவாமி நம்மை அபாரமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தீத்துவின் புஸ்தகம், The book of Titus, chapter 3, 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், verse 10. வேத புரட்டனாயிருக்கிற ஒருவனுக்கு நீ 2 தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு. வேத புரட்டன். இந்த உலகத்தில் வேதாகமத்தை புரட்டி புரட்டி பேசுகிற அநேகர் இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படி வேதாகமத்தை புரட்டி பேசுகிறவர்களை நாம் எவ்வாறு கையாள வேண்டும்? பல இடங்களிலே உண்மையான உபதேசங்கள் இல்லை, ஆரோக்கியமான உபதேசங்கள் இல்லை, மூல உபதேசங்கள் இல்லை, வேதாகம உபதேசங்கள் இல்லை, பைபிளை பற்றி சரியான கற்றுக் கொடுத்தலும் இல்லை, கற்றலும் இல்லை. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் பேசுகிறார்கள். மக்கள் அதை கேட்டு மயங்குகிறார்கள். குடும்பங்களை கவிழ்க்கிறதான உபதேசங்கள், சபையை விட்டு பிரிக்கிறதான உபதேசங்கள். சபை என்றால் என்ன? இயேசுவின் சரீரம். சபையை விட்டு பிரிப்பது இயேசுவினுடைய சரீரத்தை விட்டு பிரிப்பதற்கு சமம். ஒரு மனிதனை கையை வெட்டுவேன், காலை வெட்டுவேன் என்றால் கையும் காலும் சரீரத்தோடு இருக்கும் பொழுதுதான் மரியாதை. ஒரு கை மாத்திரம் கீழே கிடக்கிறது என்றால் குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரை அந்த கையை கண்டு பயந்து போய் விடுவார்கள். ஒரு தலை கீழே கிடக்கிறது என்றால் எப்படி இருக்கும்? எவ்வளவு நடுக்கம் இருக்கும்? ஒரு கால் கீழே கிடக்கிறது என்றால் எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்கள். அப்படிதான் சபையை விட்டு போனவர்களுடைய நிலைமையும். சபையை விட்டு போகும் பொழுது அங்கே இப்படிப்பட்ட பல்வேறு காரியங்கள் சொல்லப்படுகின்றன. இப்படி சொல்லப்படுகின்ற காரியங்களை பார்க்கும் பொழுது பைபிள் சொல்லுகிறது, வேத புரட்டன், யாராவது வேதாகமத்தை புரட்டி இப்படி வேதாகமத்தை விட்டு ஜனங்களை விளக்கும் பொழுது நீ 2 தரம் புத்தி சொல்லு. ஃபர்ஸ்ட் டைம் புத்தி சொல்லு, செகண்ட் டைம் புத்தி சொல்லு. அதற்கு பிறகு அவர்கள் கீழ்ப்படியாவிட்டால், மனம் திரும்பாவிட்டால் அவர்களை விட்டு விலகு. பாருங்கள் அன்பானவர்களே, எவ்வளவு அழகான தேவனுடைய வார்த்தை. புத்தி சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. புத்தியை கேட்காமல் அவர்கள் வாழும் பட்சத்தில் பைபிள் சொல்லுகிறது, அவர்களை விட்டு விலகு, அவர்களை விட்டு விலகு. அன்பானவர்களே, இந்த நல்ல நாளிலே உங்களுக்கு நாங்கள் புத்தி சொல்லுகிறோம். தேவனுடைய ஆரோக்கியமான உபதேசத்தை மாத்திரம் கேட்டு வாழ்ந்து பழகுங்கள். ஆரோக்கியமற்ற பொல்லாத உபதேசங்களை நீங்கள் கேட்டு வாழும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஆரோக்கியம் இல்லாத ஆவிக்குரிய ஒரு மனிதர்களாக மாறிவிடுவீர்கள். அப்படி நாம் வாழ வேண்டாம். ஆரோக்கியமாக வாழ்வோம். சரீரத்திலும் ஆரோக்கியம் இருக்கட்டும், ஆவி ஆத்துமாவிலும் ஆரோக்கியம் இருக்கட்டும். அதுதான் நம்மை தேவனிடத்தில் பலவான்களாய் மாற்றும். அன்பானவர்களே, பொல்லாத, கீழ்ப்படியாத, மனம் திரும்பாத கள்ள உபதேசிகளை விட்டு விலகுங்கள். God bless you. Amen.